பழுத்த அறிவும் பண்பட்ட ஞானமும் உள்ளவர்களால் எழுதப்படக்கூடிய எழுத்துக்கள் மக்களுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதியுதுங்க. சமீபத்துல ஒரு சிறுகதையை வாசிச்சேன். மரியாதைக்குரிய எழுத்தாளர் அசோகமித்திரன் அவர்களுடைய புலிக்கலைஞன் அப்படிங்கிற சிறுகதை. இந்த உலகத்துல எல்லா நாடுகளும் வரைபடத்துல இருக்குதுன்னு சொன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் திரைப்படத்துல இருக்கு அப்படின்ட்டு அழகா ஒரு வாசகம் சொல்லுவாங்க இல்லையா? சினிமா துறை சார்ந்த மோகம் இன்னைக்கும் இந்த காலகட்டத்துல எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கு. புலிக்கலைஞன் அப்படின்னு சொல்லிட்டு காதரை பற்றிய அருமையான ஒரு சிறுகதையை அசோகமித்திரன் அவர்கள் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. நடிப்பு துறையில, சினிமா துறையில ஒரு சான்ஸ், நமக்குன்னு ஒரு காலம் வந்துராதா, நம்ம திறமையை வெளிப்படுத்திட மாட்டோமா அப்படின்னு பல கனவுகளோட இன்னைக்கு இளைஞர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. வாய்ப்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காதர் அவர்கள் சான்ஸ் கேட்டு போறாங்க. அப்போ ஒரு மேனேஜர் அவருக்கு புலிக்கலைஞன் அப்படிங்கிற புலி வேஷம் போடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அத்தனை நாள் காத்திருந்த ஏக்கம், தவிப்பு, நிராகரிப்புகள், ஏழை குடும்பத்துல இருந்து வந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு வழி எல்லாத்தையும் தாண்டி நம்ம சாதிச்சிட மாட்டோமா அப்படின்ட்டு கிடைச்ச சின்ன வாய்ப்பை மிகப்பெரிய திறமைய காமிச்சு ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. ஆனா காட்சி வெளிப்படுத்தப்படும் போது அந்த காட்சி அந்த சினிமாவுல வரவே இல்லை. அதாவது அசோகமித்திரன் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மனுஷனுக்கு திறமை மட்டும் இருந்தா மட்டும் போதாது, அந்த துறையில அவன் மிளிர்றதுக்கு எல்லாத்தையும் தாண்டி அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். திறமையால் மட்டும் ஒரு மனிதன் மேலே வந்துவிட முடியாது அப்படிங்கிறத அசோகமித்திரன் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எழுத்தாளர் அசோகமித்திரன் அவர்களுடைய எழுத்து பெருசா சண்டையிடுற மாதிரியோ ரொம்ப போராடுற மாதிரியோ கிடையாது. சாமானிய மனிதர்களின் எளிய வாழ்க்கைய, எளிய போராட்டங்களை தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா அழகா எழுதக்கூடியவர் தான் எழுத்தாளர் அசோக்.